ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் ஈஸியான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் நர்சரிக்கெல்லாம் போகிற சின்ன பிள்ளைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலும். நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி 2 வாழைப்பழம் எடுத்திருக்கிறேன். நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இதோடவே ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து வாழைப்பழத்தை இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணின வாழைப்பழத்தை முட்டையோடு சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை நாங்கள் ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிற வேணும். அடுத்து 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்திருக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு தேவையான மாதிரி சீனியோட அளவு கூடையாவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. இதோடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடான்னு சொன்னால் அப்பச்சோடா. இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா அரைச்சதுக்கு பிறகு இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்லாட்டி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் இதில் மாவு சேர்த்துக்கிற வேணும். நான் சரியாக 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 65 கிராம் கிட்ட இருக்கும். மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அளவில் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்குருவோம். நான் 1/2 கப் தண்ணியை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் கூட சேர்த்துக்குறையிலும் அது இன்னமுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு பெரிய பிளெண்டர் ஜார் எடுத்து அதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது இன்னமும் உங்களுக்கு லேசாக இருக்கும். இப்போ எங்களோட பேன் கேக்குரிய பேட்டர் ரெடி. இது மாதிரி தான் திக்னஸோடு இருக்க வேணும். இப்போ நாங்கள் பேன் கேக் செஞ்சுக்கொருவோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் பூசிக்கோங்க. பட்டர் இல்லாட்டி எண்ணெயும் பூசிக்கொறையிலும். இப்போ இதில் 1/4 கப் அளவில் எடுத்து நான் பேன் கேக் ஊற்றிக்கிறேன். எல்லா பேன் கேக் செய்கிறதுக்குமே ஒரே கப்பை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சைட் வெந்ததுக்கு பிறகு பேன் கேக்கில் மேலால் இது மாதிரி இருக்கும். இந்த டைமில் பேன் கேக்கை மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. பேன் கேக் செய்கிறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது. இப்போ மற்ற சைடும் வெந்ததுக்கு பிறகு இதை வெளியே எடுத்துக்கோங்க. டேஸ்டான பனானா பேன் கேக் ரெடி. நீங்களும் இதை ஈஸியாகவே செஞ்சு குறையிலும். உங்களோட வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.